மாதிரியெல்லாம் வரல, வேற ஒரு உருவத்துல இருந்தான், வேற ஒரு உயிரினமா இருந்தான், பரிணாம வளர்ச்சியில தான் மாறி 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 இப்படி வந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த நாத்திய கொள்கை தகர்க்கிறார்கள். இப்படியெல்லாம் மாறி மாறியெல்லாம் வரல. இன்னைக்கு மனிதன் எப்படி இருக்கிறானோ அந்த அமைப்பில தான் எல்லாம் படைச்சான். நாத்திய கொள்கை, டார்வின் கொள்கை தகர்க்குதா இல்லையா? இது ஒரு ஆச்சரியம் இல்லை. ஏன் ஆச்சரியம் இல்லை? யோசிச்சு பார்க்கணும். அதனால இது நல்ல கருத்து இருக்குது. இது உருவம் அர்த்தம் வச்சிடக்கூடாது. வச்சிங்க அல்லாஹ் உருவமோலான்னு வந்துடும். அதான் இது மட்டுமல்ல, அல்லாஹ் அரிசில இருக்கிறான், அல்லாஹ் தான் அரிசில உட்கார்ந்துட்டு இருக்காங்கிறாங்க. எவ்வளவு விபரீதம் வருது. அரிச ரப்பிக்க ஃபௌகஹும் ஸமானியா, உங்க ரப்போட அரிசை 8 மலக்குகள் சுமக்கிறார்கள், அல்லாஹ்வை 8 மலக்க சேர்த்து தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னங்க அல்லாஹ்வை கிண்டல் பண்றதா, கேலி பண்றதா? இது அவ்வளவு சாதாரணமா போச்சா? அல்லாஹ்வுடைய இடம் என்னங்க வெயிட்டு? 8 மலக்கு சேர்ந்து அல்லாஹ் தூக்கி போடலாம். இதுவா அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறது? அல்லாஹ்வுக்கு உடண்டு கொடுத்தா எவ்வளவு பெரிய ஆபத்தானது, ஈமான அழிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்ப முன்பின் பார்க்க வேணாமா? ஏன் கேள்வி அதான். அடுத்த வாசமே அறிவிக்குது. உயரம் 60 முழம் இருக்க, இது எப்படி அல்லாஹ் மருத்துவ வைக்கிற, அல்லாஹ்வோட வடிவத்தில் எப்படி படிச்சாலும் சொல்றது, யோசிச்சு பார்க்கலாமே. அடுத்து இன்னொரு விஷயங்க, இப்ப முன்னாள் திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம், ஆனாலும் கூட நான் முன்னாலே சொன்னேன், நான் சொல்ல கவனிங்கன்னு சொல்லியும் கூட இல்ல அது அப்படிதான் நீங்க சொன்ன மாதிரி வச்சுக்கிறீங்க அப்படின்னாங்க. நான் எப்படி சொன்னேன்? ஒரு குறிப்பாக ஒரு சில கூட்டத்தை சொல்லிவிட்டு அவர்கள் ஒருவரை சொன்னால் இது முக்கியத்துவம் வாய்ந்தவர், அப்படி கருத்தில் அந்த பாஜக சொல்லி இருந்தால் அப்படின்னு சொன்னேன். பூமி ஒரு விரல் இருக்கிறது அப்படி சொல்லிவிட்டு மரம் தண்ணின்னு சொன்னாதான் இந்த கருத்து பொருந்து. அப்படி அவர் சொல்லல. பூமி ஒரு விரல்ட்டாரு, இன்னொரு விரல்ல மரம் இருக்கிறாங்கிறாரு, இன்னொரு விரல்ல தண்ணி இருக்குங்கிறாரு. இது எப்படிங்க பொருந்தும்? அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறேன். அப்ப அப்படியே நீங்க இதையும் விளங்கிக்கிறீங்கடா. அப்படி இல்லையா? அது அப்படி இருக்கிறதா இருந்தா பூமி ஒரு விரலில் உண்டு பூமின்னு சொல்லிவிட்டு மரம் தண்ணியில சொல்லனே, அப்படி சொல்லி காமிச்சானே. அதனால அவர் மாத்தி மாத்தி தான் சொன்னாரு அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா சுபங்கிற வார்த்தைக்கு வல்லமை கொண்டு வந்தாலும் சொல்லுகின்ற மெத்தட் இல்லாதான் ஸல்லல்லாஹு சிரிக்கிறாங்க. அடுத்து ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானம் பூமியை பத்தி சொல்லும் பொழுதெல்லாம் அப்படி ஆடியது. பொதுவா மீட்டிங்ல பேசும்பொழுது முக்கியமான விஷயம் இருந்தாக்கா அடிச்சுதான் பேசுவாங்க. போல பாக்குறோம், டேபிள் அடிக்கிறாங்க, கங்கிட்டு திரும்புறாங்க, கையை காட்டுறாங்க. அது அவங்க சொல்லுகின்ற மேற்ற பொறுத்தது, சூழ்நிலை பொறுத்தது. அதனால அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கு அப்படியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா பேசுனாங்க, கையை இப்படி அமைச்சாங்க அப்படின்னு சொன்னதுனால அல்லாஹ்வுக்கு கை இருக்கு வந்துருமா? எதை எப்படி பொருந்துங்க? பயான் பேசும்பொழுது சூழ்நிலை கருத்து எல்லாம் வரலாம். அதுவும் ரொட்டி சுடுற மாதிரி ஸல்லல்லாஹு சொல்லி காமிச்சாங்களாம். அப்ப அல்லாஹ் அங்க ரொட்டி சொல்லி இருக்கிறாங்க, கையை வச்சு போய் அப்படி போடுறான், இது இப்படி போடுறான், ரொட்டி சுட்டு இருக்கிறாங்க. பெரட்டுவாங்கிறதுக்கு தான் அது ஆதாரம். நம்மள மாதிரி இப்படி கரண்டியை வச்சு இப்படி போடுறான், அப்படி இப்படி வச்சு அப்படி போடுறான், அப்ப நம்மள மாதிரி ஆயிடுவோமே. அதான் பேசிக்கே இருக்கு. அல்லாஹ் இதைத்தான் அடிக்கிறான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், இறைவனை போன்று எதுவும் இல்லை. சரியான வாசம். யார் எப்படி கொண்டு வந்தாலும், எவ்வளவோ வழி தவறியவங்க, மார்க்கத்தை புரியாதவங்க எல்லாம் எந்த கொள்கை கொண்டு வந்தாலும் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் அடிபட்டுக்கும். அல்லாஹ் அப்படி ஒரு வாசத்தை குர்ஆன்ல வச்சு விட்டான். பலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், இறைவனுக்கு நிகராக யாரும் இல்லை அப்படின்னு. அது போல கண்ணிற்கு நேரடியான ஒரு வாசகத்தை தாங்க அப்படின்னும், காதிற்கு நேரடியான வாசகத்தை தாங்கணும். தஜ்ஜால் பிரச்சனையே இருந்துச்சு, இப்ப அதை முடிச்சுட்டாங்கன்றோம். ஏன்னா அடுத்தது சொல்லலைங்கிறாங்க, நாங்க விடல அப்படின்னாங்க. ஏன் கொண்டு வாங்க? அந்த ஹதீஸ்ல கேட்டுதான் நாங்களும் இருக்கிறோம். விடலையில அந்த அது விடலையில அந்த ஹதீஸ்ல அல்லாஹ் கண்டுதாங்க. இப்ப நீங்க என்ன அர்த்தம் கொடுக்குறீங்க? அல்லாஹ் கண்ணுன்னு வழங்குறோம். ஏன் கண்ணுன்னு ஒண்ணு இருந்தாதானே பார்வை போனிச்சுன்னு வரும். அல்லாஹ்வுக்கு பார்வை போனிச்சு, அவர் இருந்தாலே பார்வை போச்சுன்னு அர்த்தம். அல்லாஹ் அவர் அல்ல, கண்ணே இல்ல, கண்ணு இருந்தா தானே பார்வை போச்சுன்னு வரும். கண்ணு இல்லைன்னு நாங்க வளர்க்குறோம் அந்த ஹதீஸ்ல. நீங்க அந்த ஹதீஸ்ல கண்ணு இருக்குன்னு ஆதாரத்தை தாங்க. விடவே மாட்டோம்னா விடாதீங்க, ஆதாரத்தை தான் தாங்க. வாசம் இறைவனுக்கு கண்ணு இருக்கு தாங்க, இல்லைன்னா தூக்கி முடிவீங்க. அதை நாங்க விடமாட்டோம் இல்லைன்னு வழங்குது. கண்ணுக்கு எந்த ஆதாரம் இல்லைன்னு வழங்குது. அதனால ஆதாரம் இல்லாத ஹதீஸை விட மாட்டோங்கிறாங்க. இது விட்டுல வேற என்ன செய்யறது? ஏதாவது பிடிச்சி வச்சு நிக்கணும்ல. நாங்க தெளிவா கேட்கிறோமே. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், பாப்பான்னு சொல்லும் பொழுது கண்ணு இருக்குன்னு சொல்லி இருக்கலாமே. கண்ணு இருந்திருந்தா அதையே விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னொன்னு, மனுஷன் வாயில தானே சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு வேற எதுல சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு டியூப்லையும் உணவு ஏறுது உணவு சொல்லிவிடா, அதில் சாப்பிடலாம் சொல்லிவிட்டு டியூப்ல ஏறுதான். அப்ப 2 இருக்குங்கிறத. இது என்ன இது? அதனால பொதுவா பேச்சு வழக்கலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்க கூடாது. அப்போ பாரதூரமான விஷயம் தானே.
இது இப்படியெல்லாம் தவறா விளங்கிடுவாங்களே. அப்படி இருந்தா சல்லதாசம் கண்ணை காமிச்சிருப்பாங்களா? காமிச்சாங்க. அந்த மக்கள் இறைவன் கண்ணில் தெளிவா இருந்தாங்க. கண்ணை காமிச்சதுனால கண்ணு இருக்க விளங்க மாட்டாங்க, அவ்வளவு தெளிவு இருந்தது. நான் கேட்கிறேன், அதே பாணியில கேட்கிறேன், மக்கள் குழம்பி போடுவாங்கல்ல, கண்ணு இருக்கா காது இருக்காங்கிற பிரச்சனையில நேரிட சொல்ல வேண்டியதானே, அல்லாவோ அல்லாட ரசூலோ கண்ணு இருக்கு காது இருக்கு, ஆனா உங்க காது மாதிரி இல்ல. அதே போல உங்க கண்ணு நேரிட சொல்லியிருக்கலாமே, ஏன்னா பின்னால் மக்கள் குழம்புற பிரச்சனையில நேரிட சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லலையே. இப்ப காடு இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க, காடு அது நம்ம காடு மாதிரி எரிக்காது அப்படின்னாங்க. அப்ப அந்த காடு எப்படி இருக்கு? பொதுவா காடுண்டாக்கா மாமிசம் இருக்கும், ரத்தம் இருக்கும், எலும்பு இருக்கும், நரம்பு இருக்கும். அந்த காடு வேற. எப்படி உருவானது அந்த காடு? ரத்தம் இருக்கு, உங்க ரத்தம் மாதிரி இல்ல. மாமிசம் இருக்குது, நம்ம மாமிசம் மாதிரி இல்ல.